எனக்கு கார் ரிலேட்டடா எதுவுமே ஒன்றும் தெரியாது. ஏன்னா அது நைட்ல அவ்வளோ டெரரா இருக்கும். நான் அது தனியாலாம் சோலாலாம் பண்ணி நான் முடிஞ்சேன். இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஏதாவது வெஹிக்கிள் ஏதாவது ரிப்பேர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது மெயின்டெனன்ஸ் செலவுகள்? நாங்களும் அப்படிதான் நினைச்சு நிறைய பொருள் வாங்கி போட்டோம். மணிலாம் வரும்போது அந்த ராடெல்லாம் நாங்கள் ஹரித்வாரில் தான் வாங்கினோம். பஞ்சர் ஆனா லிவர் போட்டு இழுக்கிறதுக்கு ராடு வேணும்னு சொல்லி வாங்கினோம். அது பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் நாங்கள் வரும்போது வந்தக்கப்புறம் கேட்குறேன், டேய் கடைசி வரைக்கும் இது யூஸே பண்ணல, இது எதுக்குடா வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் பஞ்சர் கிட்டா இருக்கட்டும், ஏர் பிடிக்கிற மிஷினா இருக்கட்டும், எதுவுமே எங்களுக்கு யூஸ் ஆகல. ஏரே இறங்கலையா டயர்ல? எங்களுக்கு எதுவுமே ஆகல. நல்லா இருந்தது உண்மையாவே. 9000 கிலோமீட்டர் ஓடி இருக்காங்க, ஆனா ஏரே இறங்கலையாமா. நோட் பண்ணிக்கங்க. ஆமா, அதான் உண்மை. ரெண்டாவது எங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மிங்கிறது, நாங்கள் 35 வச்சிருந்தோம். ரொம்ப மைனஸ் டிகிரி போனப்பவும் எங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆகவே இல்லை. 30லேயே தான் மெயின்டைன் ஆச்சு. வேணும்னா நிறைய பேர் சொன்னாங்க, ரொம்ப ஸ்னோவா இருக்கிற இடத்துல இல்லை பாறைலாம் ஏறி இறங்கணும், இல்லை ஆஃப் ரோட் ரொம்ப பண்றீங்கன்னா காற்று கம்மி பண்ணி விட்டுக்காங்கன்னு நிறைய சஜஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இடத்துலயுமே யூஸ் ஆகலை. நாங்கள் பாட்டி அடிச்சு நிறுத்திட்டு வந்தோம். எங்களுக்கு பஞ்சரா அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கிளியறது கூட ஆகலை. நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம், சரி ஒரு தடவையாவது ஸ்டெப்னி போட்டு மாட்டிடலாம். பட் ஆனால் எங்களுக்கு எங்க கூட வந்த ஒரு இடத்துல நிறைய பேர் செயின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் செயின் போட்டாதான் விடுவேன்ட்டாங்க. எங்க வண்டியை ஃபர்ஸ்டா விட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு 4x4 டயர் நல்லா சூப்பரா இருக்கு, அந்த ரீசன்னால ஒரு ரன் விட்டாங்க. ஆனா அப்படி இருந்துமே பிளாக் ஐஸ்ல நல்லா வழுக்குது. நீங்க செயின் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நல்லது. எனக்கு கேட்டா ரைடு பண்றதுக்கு ரொம்ப ஏதாவது இந்த பனியா இருக்கும், சில இடத்துல வழுக்கும், அப்ப எல்லாம் இன்ஜின் ஆஃப் ஆகும் கூலிங் டைம்ல, அந்த மாதிரில ஏதாவது ஆயிடுச்சு? ஆச்சு. 30 டிகிரிக்கு மேல இங்கே போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப ஃப்ரீசர். எப்படின்னா ஐ திங்க் கார்த்துக்குலாம் நினைக்கிறேன், கார்த்துக்குலாம் போயிட்டு ரிட்டர்ன் வரும், லேக்கே வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு அந்த பக்கம் அலோடு இல்லைன்ட்டாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா, டிஃபால்ட்டா வண்டி மனிதா ஓட்டிட்டு இருந்தா வண்டி ஏர் இன்டேக் ஆகி வண்டி ஆஃப் ஆகி போகுது. ஸோ அவனுக்கு ஓட்டவே முடியல. அப்புறம் நான் தான் வாங்கி ஓட்டினேன். ஓட்டும் போது நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப கம்மியாகும் போது நல்லா த்ராட்டல் பண்ணி விட்டு அப்படிதான் ஓட்டிட்டு வந்தேன். அந்த இடத்துலயும் தார் வந்துருச்சு. நிறைய வண்டி வந்துட்டு இன்ஜின்லாம் சாக்கெல்லாம் போட்டு மூடி, அது காத்தடிச்சு ஃப்ரீஸ் ஆகாம இருக்கு, சாக்கெல்லாம் மூடி கோணி பையெல்லாம் போட்டு என்னென்னோ பண்ணி வச்சிருந்தாங்க. அதுலலாம் தார் அசால்ட்டா வந்துருச்சு. மைனஸ் டிகிரில ஸ்டார்ட் ஆகாதுன்னு நினைச்சோம். -30லயே ஸ்டார்ட் ஆச்சு. -16, -17, -20 -20 நைட் இருந்தது. மணாலி டு சிங்க்லா நினைக்கிறேன். சிங்க்லாக்கு முன்னாடி ஒரு பிஆர்ஓ கேம்ப்ல போய் ஸ்டே பண்ணோம். அங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்ரூவ் இல்லைன்ட்டாங்க. அதனால பிஆர்ஓ கேம்ப்லயே உட்கார வச்சாங்க. தமிழ் ஒருத்தர் இருந்தார், அவர் வாங்கப்பான்னு சொல்லி உட்கார வச்சு நைட்டு சப்பாத்தி பரோட்டா அதெல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டோம். விடிய காலையில பாக்குறோம் ரொம்ப ஃப்ரோசர், ஒண்ணுமே கை வச்சா வரைக்குது, அந்த அளவுக்கு இருந்தது. -20 இத்தனைக்கும். அப்புறம் அப்படி இப்படின்னு மணிதான் மேலே ஏறி கட்டினா அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சேன். முதல் ஸ்டார்ட்ல வண்டி கட்டன்னு அடிச்சுது. நான் கூட முடிஞ்சு சோழி அப்படின்னு நினைச்சேன். சரி பிஆர்ஓ கேம்ப் தானே ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்லாம் யோசிச்சு அப்புறம் பார்த்தா திருப்பி ஆஃப் பண்ணிட்டு RPM 100 ரைஸ் ஆச்சு. உடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். திருப்பி 2வது தடவை ஆன் பண்ணேன். அப்புறம் அதுலயே நிறைய சிம்பிள்லாம் வருது. அது என்னென்ன சிம்பிள் எனக்கு நிஜமா தெரியல. ஏன்னா எனக்கு கார் ரிலேட்டடா எதுவுமே ஒன்றும் தெரியாது. ஸோ சென்சார் தான் எல்லாமே. நிறைய இடத்துல ஸ்னோவில் வழுக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் நல்லா நீட்டாக போகிற இடத்துல இருக்கட்டும், அப்புறம் ஸ்ட்ரகிள் ஆகும்போது ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நிறைய சென்சார் இருக்கு. அந்த சென்சார் நிறைய இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, இப்போ லடாக்கு அந்த என்ட்ரி ஃபீஸு அந்த மாதிரி என்ட்ரி ஆகிற ஃபீஸ் அதெல்லாம் எவ்வளோ வாங்கினாங்க, எவ்வளோ ஆச்சு? பர்மிட் மட்டும்தான். நாங்கள் போன எந்த இடத்துலையுமே ஆக்சுவலாக பர்மிட்டே எங்களை கேட்கல. நாங்களா சும்மா போட்டுக்கிட்டோம், எவனாவது பிடிச்சானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. நாங்கள் போனதுலேயே லே பர்மிட் மட்டும்தான் ஒரு 1600 செலவு பண்ண ஒரே இடம். எங்கேயுமே 3 பேத்துக்கு, ஒருத்தருக்கு இல்லை 3 பேத்துக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப எங்களுக்கு அது பெரிய லெவல். 1600 ஒரு ஆளுக்கு 600 கிட்டத்தட்ட. மவுண்டன்ஸ்ல நிறைய டிராவல் பண்ணியிருப்பீங்க, நிறைய கிட்ட பார்த்தா கீழே மலையா இருக்கும், பார்த்தா இதா இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ஏதாவது பயந்த மூமெண்ட்ஸ் ஸ்கேரியான? நாங்கள் போன ஃபர்ஸ்ட் டே ஓட்டுறப்ப எல்லா இடமும் எங்களுக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது. மணாலி வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நாங்கள் தான்டா அப்படின்ற மாதிரி ஓட்டிட்டு இருந்தோம். மணாலிக்கு அப்புறம் அப்படியே வண்டி ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபுல் லக்கேஜ். நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போய் திருப்பினாலும் ஆனால் தாரில் இருக்கிற கான்ஃபிடென்ட் எந்த இடத்துலையுமே வண்டி அப்செட் ஆகிற அந்த ஒரு விஷயமே அதில் இல்லை. நான் தாரை ப்ரொமோட் பண்ணல, நான் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பயங்கரமாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம். 2 பக்கம் பள்ளம், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மலை. ஆக்சுவலாக இன்னொரு ரோடு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்களை அந்த மலையில் அனுப்பிச்சு விட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 2 பக்கம் எவ்வளோ தூரம் அடினே தெரியல. நைட்டு இத்தனைக்கு பகல் கூட இல்லை. பகல்லாம் கூட ஒரு அளவுக்கு மெஷர் ஆகிடும். சரி சின்ன அடியோ பெரிய அடியோ அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் பண்ணிடுவேன். நைட்டு போறோம், இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறேன், ஒண்ணுமே தெரியல, கருகும இருக்கு. விழுந்தா முடிஞ்சிடா ராசா. தப்புச்சா அடிக்கு மேல கீழே
இவன் வெற்றிலாம் அண்ணா அண்ணா போகணுமாண்ணா அண்ணா போகணுமாண்ணா. சரி அந்த மொமெண்ட்லாம் வேற லெவல் மொமெண்ட். நான் சொல்றேன் இல்லையா, வீடியோல பாக்குற அளவுக்கு கூட நேர்ல வந்து 100 மடங்கு அதிகமா இருக்கும். வீடியோ பாக்குறது ஒரு 0.1% தான் எனக்கு தெரிஞ்சு. நேர்ல அவ்வளோ இருக்கும். பிரச்சனையா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், த்ரில்லா இருக்கலாம், எல்லாத்துக்கும் பஞ்சமே இருக்காது. நீங்க பார்த்ததுலேயே ரொம்ப பார்த்து சொர்க்கம் மாதிரி இருக்குடா அப்படின்னு அது நிறைய லடாக்கு தாண்டிட்டீங்கன்னா, ஆக்சுவலா லடாக் பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா இல்லை. லடாக்குக்கு மேல இது கார்துங்லா போறதா இருக்கட்டும், இப்ப லடாக்குக்கு முன்னாடி மணாலி டு பதும் போய் பதும்ல இருந்து சிம்ப்ளா போய் சிம்ப்ளா இருந்து பதும் போனோம் இல்லையா, அந்த இடம்லாம் ஃபுல்லா ஸ்னோ. ஃபர்ஸ்ட் ஸ்னோ பார்க்கும்போது ஒரு பயங்கர இதை பார்க்காததை பார்த்தே இருக்கு. அந்த மாதிரிதான் நீங்க இங்க வந்து நின்னீங்கன்னா எப்படி நீங்க நின்று பாத்துக்கிட்டே இருக்கீங்களோ அந்த மாதிரிதான் நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம். நானும் அவசரப்பட்டு கால் இது வாட்டர் ப்ரூஃப் ஷூ இல்ல, நார்மல் ஷூ போட்டு இறங்கிட்டேன். ஒரு செகண்ட்ல காலை வரைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி வேணாம் வாட்டர் ப்ரூஃப் ஷூ தான் போடணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை போட்டு தெரிஞ்ச இடம் தான். நீங்க கேஷ் எடுத்துட்டு போயிருப்பீங்க, ஜிபே இதெல்லாம் தாண்டி அது ஏதாவது யூஸ் ஆச்சா இல்லை? கேஷ் நாங்கள் போகும்போது பெருசாக யூஸே ஆகலை. நான் எடுத்துட்டு போனேன் 50,000 ரூபா எடுத்துட்டு போனேன் கேஷா. எங்களுக்கு எங்கேயுமே அந்த அளவுக்கு ஆகலை. அப்படியே கொண்டு வரல, நாங்க வேணுட்டே செலவு பண்ணோம். இந்த ஆக்டிவிட்டிஸ் அது இதுன்னு போனப்ப செலவு பண்ணோம். சரி சரி, காசை வச்சிருக்கிறதுக்கு செலவு பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டீங்க. அப்படித்தான். எங்கேயும் என்னன்னா இப்ப நாங்க ரிட்டர்ன் வரும்போது நிறைய இடத்துல எலெக்ஷன் டியூட்டிக்காக நம்ம ஊருன்னு இல்லை எல்லா இடத்துலயுமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் முக்கியமா இந்த மகாராஷ்டிரா டு ஏதோ சம்திங் ஒரு இடம், அது வர வழி தான். அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா செக் போஸ்ட், லாரிக்கு காருக்கு எல்லாமே பிடிப்பானுங்க. ஆர்டிஓ முக்கியமா பிடிப்பாங்க. பஞ்சாப்ல ரொம்ப ஒஸ்ட், காசு வாங்காம நான் இடத்த விட்டு நகரவே இல்லை. இப்போ பட்ஜெட்டா டிராவல் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க யாராவது போகணும்? பட்ஜெட்னா என்னை கேட்டா டூ வீலர் பயங்கரமான ஃபீலிங் ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க டூ வீலர் போனீங்கன்னா அட்மாஸ்பியர் எல்லாமே ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு பிரச்சனையாவும் இருக்கும். ஏன்னா அந்த வெதரை தாங்க முடியாது. கார்னா என்ன வெதரா இருந்தாலும் தாங்கிடலாம். கடைசிக்கு நீங்க ஹீட்டர் போட்டு கூட தப்பிச்சிடலாம். சரியா, டீசல் ஒண்ணு இருந்தா போகுது. கார்னா ஆனா டூ வீலர் வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு ஃபீலுக்குலாம் குறைய இருக்காது, ஆனா ரிஸ்க்கும் அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ஸ்டே இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதுல டூ வீலர் எங்க ஸ்டே பண்றது எது பண்றது அதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். நாங்க இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லி ஹரித்வாருக்கு கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் நம்ம சம்திங் ஃபுல் ஸ்ட்ரெச் கண்டினியூஸ் அடிச்சோம். வண்டி எங்கேயுமே டயர்ட் ஆகல. நாங்க கூட டயர்ட் ஆயிட்டோம், வண்டி டயர்டே ஆகல. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நிறுத்திருப்போம் நீங்க நினைக்கிறீங்க? ஆவரேஜ் நாளைக்கு ஒரு சொல்ல போனா ஒரு 8 ஹவராது நிப்பாட்டணும் தூங்குறதுக்காவது. அது கூட நிப்பாட்டல. நாங்க மொத்தமாவே ஒரு 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு நிப்பாட்டணும். அதுவும் சாப்பிட்றதுக்கும் டீ குடிக்கிறதுக்கும். நானு மணி வெற்றி 3 பேரும் மாத்தி ஹைவேன்றனால நாங்க 3 பேரும் மாத்தியே ஓட்டணும். என்னை விட மணி நல்லா ஓட்டுவான், ஹைவே எல்லாம் சூப்பரா ஓட்டுவான். ஸோ நானும் அவனும் மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் அடிச்சோம். ஓரளவுக்கு நல்லா ஹைவேல எவனும் குறுக்க வர மாட்டான். அந்த மாதிரி இந்த இடத்துல வெற்றி ஃபுல்லா ஓட்டினான். ஸோ அப்படி 3 பேரும் மாத்தி ஓட்டும் போது எங்களுக்கும் டயர்ட் ஆகலாம், வண்டிக்கும் டயர்ட் ஆகல. அது நல்ல ஃபீல். இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓட்ட மாறி ஓட்டிருக்காங்க. அப்படியே இடையில சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டிருக்காங்க, ரெஸ்ட் ரூம் போறதுக்கு நிப்பாட்டிருப்பாங்க. அது இல்லாம 3 பேர் மாத்தி ஓடிருக்காங்க, 3 பேர் மீதி 2 பேர் தூங்கிருக்காங்க. அப்படியே டிராவல் ஆயிருக்காங்க. இதுதான் உண்மை. அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு 1 டே பக்கம் ஹைவேக்காக நம்ம இப்ப ஒரு ஊர் டு இன்னொரு ஊர் போகும்போது என்னென்ன சீனரி இருக்குன்னு பாப்போம்னு நினைக்கும். அந்த மாதிரி இந்த எந்த இடத்துலயுமே நாங்க தூங்கவே இல்லை. காலையில எல்லாம் எங்கேயுமே தூங்கல. நைட்ல ரொம்ப கண் அசந்து நம்மளுக்கு அறியாம தூங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி தூங்குனது தான் அதிகம். இப்போ இதெல்லாம் போயிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைமா கிளம்புறாங்க, ஒரு 4 பேர் கிளம்புறாங்க, கார்லயோ இல்லை 2 பைக்ல போறாங்க, என்னென்ன அட்வைஸ் எல்லாம் கொடுப்பீங்க? தயவு செஞ்சு இந்த மகாராஷ்டிரால அவுட்ரு போகாதீங்க, NH-44 மேக்ஸிமம் போங்க. ஏன்னா எங்களுக்கே 2 பைக்ல துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 நல்லா தூங்கிட்டு இருந்தேன், நான் தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கிலோமீட்டர் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கானுங்க. என்ன பண்றது தெரியாம அழுத்தி பிடிச்சிட்டு எங்கெங்கயோ கட்டெல்லாம் அடிச்சுட்டு வந்தோம். அப்படி வந்ததுக்கப்புறம் இவனுக்கு 2 பேருக்கு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் ஏன்டா எழுப்பியிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சாதாரணமா கேட்டாங்க. எழுப்பியிருந்தாதான் தெரியும் அது உள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. பைக்ல மாதிரி தாண்டி கார்ல போறதே ரிஸ்க் தான். அதுக்கு மாதிரி ப்ரீ பிளான்டா NH-44 சூப்பரா இருக்கு. நீங்க 24/7 NH-44ல பெட்ரோல் பங்கா இருக்கட்டும், லாரியா இருக்கட்டும், என்ன ஒரு மிட் நைட்ல ஒரு 2 to 4 மட்டும் தான் பெருசா வண்டி இருக்காது, மிச்சம் எல்லா டைம்லயும் வண்டி இருக்கு. ஸோ நீங்க எப்ப போனாலும் லடாக் போறீங்க, ஸ்ட்ரெயிட்டா லடாக் இல்ல டெல்லி தான் போற அப்படின்னா NH-44 தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்க அதுல போங்க, அதுல பெருசா பயம் இருக்காது. அதே மாதிரி டயர்டா ஆறீங்கன்னா கூட அங்க அந்த ஹைவே ஃபுல்லா பெட்ரோல் பங்க் இருக்கு. நீங்க எங்க வேணா ஸ்டே பண்ணிக்கலாம். எல்லா பெட்ரோல் பங்க்கும் ட்ரஸ்டபிளா இருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட
லாரி இந்த மாதிரி ஊருக்கு போறவங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நிறைய பேர் தங்குறாங்க. நம்மளாவே டென்ட் போட்டு தங்கணும்னு நினைப்போம்ல பெட்ரோல் பங்க்ல, அவங்கலாம் வெறும் பாயை விரிச்சிட்டு படுத்துட்டாங்க. நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் அப்படிதான் பண்ணி டிராவல் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கூட இன்னொருத்தனை பார்ப்பானோ இல்லை நம்ம போய் படுத்தா ஏதாவது கேவலமா பார்ப்பானோ அப்படிலாம் யோசிக்கிறோம். பட் ஆனா அவங்க அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. அவங்க பாட்டி போனாங்க, ஒரு பாயை விரிச்சாங்க. என்ன கீழே படுக்கும்போது பெட்ரோல் பங்க்ல ஹீட் ஏறும், அது ஏறாம இருக்கிறதுக்கு ஏர் ரிலேட்டடான பெட்டு இல்லை ஒரு 4-5 லேயர் பெட்ஷீட் போட்டுக்காங்க. அப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹீட்டு பெருசா கீழே இருந்து வராது. ஏன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில் அடிக்கி, நைட்டு தான் அதெல்லாம் வெளியே வரும்போது சீக்கிரம் உடம்பு நீங்க தூங்க முடியாது ப்ராப்பரா. அதுதான் விஷயம். கார்ல வந்து நீங்க போயிருக்கீங்க, இது இல்லாம நார்மல் காரு ஒரு சின்ன கார்ல போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா, பாசிபிளா? இப்போ வந்து நாங்க போனப்போ எங்களுக்கே தார் எடுத்துட்டு போனா எதுக்கு இது எடுத்துட்டு வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சில இடத்த தவிர மிச்ச எல்லா இடத்துலயுமே வந்து நேஷனல் பிஆர்ஓ, அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், இவங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரோடு போட்டாங்க. நிறைய இடத்துல நாங்களே வெக்ஸ் ஆயிருப்போம். என்னடா லடாக், கிட்டத்தட்ட லடாக் போய் லடாக் வந்து கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் சரியான தலைவலி. ஏன்னா எல்லா இடத்துலயும் ரோடு இருக்கு. இந்த கார் தான் எடுத்துட்டு போகணும்னு அவசியமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, சின்ன கார் போனீங்கன்னா ஸ்பீடா போய் தான் மலை ஏறணும். இந்த கார்னா ஸ்லோவாவும் போய் மலை ஏறலாம். உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த 4x4 உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்யூ தாண்டி செடான்லயும் போலாங்கிறீங்க. தாராளமா. நிறைய பேர் ஷிஃப்ட்லாம் வந்துட்டு இருந்தாங்க. என்னன்னா ஆல்டோல ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. என்னன்னா டயரை கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா விட்டுருப்பாங்க, டயரு செயின் இருந்தா விட்டுருப்பாங்க. டயரும் இல்லை செயினும் இல்லைன்னொடனே விடலை, அவங்களை அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்க நிறைய வீடியோல பாருங்க, சேதான் வில்லேஜ்லாம் எங்களுக்கு ஃபுல் லோடடு எம்டி ஆட்டோ வச்சு டர்னிங் டு டர்னிங் ரேஸ் அடிச்சுட்டு போனாங்க. ஏன்னா அவங்க நிறுத்திட்டாங்கன்னா திருப்பி ஏறாது. அதனாலேயே ஸ்பீடாகவே ஏற்றி இறக்கிட்டு இருந்தாங்க. அங்கே டூரிஸ்ட் வந்து இருக்கிறவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு, இதுதான் அவங்களோட ஒரு நாளைக்கு 4 ட்ரிப் 5 ட்ரிப் அடிக்கிறது தான் அவங்களோட கேப் டிரைவரோட வேலையாகவே இருந்தது. ஆல்டோ அதிகமாக ஓட்டினாங்க. இப்போ லடாக்ல வந்து நல்ல சீசன் எது, எந்த சீசன்ல போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம்? ஆக்சுவலாக நாங்கள் போனது நிறைய ஸ்னோ இருக்கும், பயங்கரமா இருக்கும் அப்படிலாம் நினைச்சு போனோம். அதெல்லாம் உண்மைதான். பட் ஆனால் ஒரு போர்ஷனுக்கு நல்லா இருக்குமே தவிர, மிச்சபடிக்கு சீசன் டைம்ல போனீங்கன்னா நீங்க எப்படின்னா ஏப்ரல் டு ஜூன், அப்புறம் அக்டோபர் டு டிசம்பர் இந்த டைம் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்னோவும் பார்க்கலாம், க்ரீனரியும் பார்க்கலாம். நாங்கள் நைட்டில் போகும்போது ஒரு சில மரம்லாம் பார்த்தோம், பார்க்க சூனியக்கார மரம் மாதிரியே இருந்தது. ஏன்னா அது நைட்டில் அவ்வளோ டெரராக இருக்கும். நான் அது தனியாலாம் சோலாலாம் போனீங்கன்னா முடிஞ்சு இது நம்ம இடம் தானா, நீங்கள் எங்கேயுமே நிறுத்த மாட்டீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 10 வீடு இருக்கும், அப்புறம் ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு ஒன்றுமே இருக்காது. திருப்பி 25 கிலோமீட்டர் இல்லை, அதுக்கு மேலேயே ஒன்றும் இருக்காது. திருப்பி ரொம்ப தூரத்துக்கு ஒரு தடவை வீடு வரும். அதுவும் அந்த வீட்டில் ஒரு 4 பேர் தான் இருப்பானுங்க. அதுவும் ஏதோ 10 வீடு இருந்தால் ஒரு வீட்டில் தான் ஆள் இருப்பாங்க. ஆஃப் சீசனில் போயிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் பெரிய பிரச்சனை. நீங்கள் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பீதி ஆகுது. அதனால கொஞ்சம் யோசிச்சு ப்ரீ பிளான்டாக போயிருக்கீங்க. இப்போ அந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் 1 lakh சம்திங் செலவு பண்ணியிருக்கீங்க. மினிமமாக எவ்வளோ இருந்தால் போக முடியும்? நீங்கள் இப்போ ஹெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா காரில் தான் போக போகிறேன். நான் எந்த வித மாடிஃபிகேஷன் பண்ண போகிறதுல, இருக்கிற இடத்த சுற்றி ஒரு ட்ராவலராக இல்லாமல் ஒரு டூரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மூலியமோ இல்லை நீங்களா ஒரு மேப்பை ஸ்கெட்ச் பண்ணி போகிறீங்கன்னாவோ ஆஃப் ரோட்லாம் பெருசாக இருக்காது. சும்மா நான் வில்லேஜஸ் தான் பார்த்துட்டு வர போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 20,000 25,000 தாராளம். பைக்கில் போனாலும் காரில் போனாலும் ஒன்றே தான். என்னன்னா பைக்கில் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 25,000 பெட்ரோலுக்கே போயிடும். அதே காருன்னா 4 பேர் சேர்ந்து ஒரு வெஹிக்கிளுக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய சேவிங்ஸ் ஆகும். அப்படின்னா நீங்கள் பைக்குன்னு போகும்போது 50,000 60,000 கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட். இப்போ 4 பேர் காரில் போனோன்னா 1 lakh கிட்ட ஆயிரும். 1 lakh அதான் அரௌண்ட் 1 lakhங்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாதான் உண்டு. மிச்சபடிக்கு பெருசா செலவு ஒரு 60,000 70,000 போயிட்டு வந்துடலாம். அதிகபட்சம் 80,000 தான் நீங்க போயிட்டு வந்துடலாம். நாளைக்கு பணம் அதிகம் இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பென்ஸ் அதிகமாகி இல்லை நீங்க மைலேஜ் கம்மியான கார் எடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முன்ன பின்ன வரும். அவ்வளவுதான். அது வந்து ஒரு 10,000 அதிகபட்சம் கம்மி, அவ்வளவுதான். பெருசா வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து போயிட்டு வந்துட்டீங்க, ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு திரும்ப இதே மாதிரி போகணும், இந்த படத்தை நல்ல படத்தை திரும்ப பார்க்குற மாதிரி திரும்ப ஒரு டைம் போயிட்டு வருவீங்களா? கண்டிப்பா என்னோட பிளான்ல இருக்கு. ஆனா அது அந்த ஒரு பிளேஸ்க்காக மட்டும் இல்லாம நான் முடிஞ்சா அருணாச்சல், தவாங்கு, அப்புறம் அப்படி போயிட்டு அப்புறம் நேபாள், பூட்டான், பர்மா இப்படி போலான்னு ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்பா போலான்னு ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு நிறைய பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து டே பை டே டிராவல் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, நிறைய தூரம் தொடர்ந்து போயிட்டே இருந்திருப்பீங்க. கொஞ்சம் தான் டயர்ட்னஸ், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருந்தது? ஏன்னா போகும்போது ஒரு ஆர்வத்துல போயிடுறோம். வரும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பைக் எடுத்து ட்ரெயின்ல போட்டுட்டு கார் எடுத்து பார்சல் சர்வீஸ்ல போட்டுலாம் வருவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணவே இல்லை. வரும்போது நானும் மணியும் இப்ப வெற்றிக்கு உடம்பு எல்லாம் போயிடுச்சு. அவனை ஸ்ரீநகர் நினைக்கிறேன், ஸ்ரீநகர்ல ஃபிளைட் ஏற்றி விட்டுட்டோம். அது அதை விட பெரிய கொடுமை. ஸோ அவங்க எல்லாத்தையும் கழிட்டு நான் எல்லாத்தையும் செக் பண்ணாதான் அவனை கார் அடுத்தது விடுவேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஃபுல் அந்த டைம்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா,
டேங்க் 20 லிட்டர் டேங்க். அந்த 20 லிட்டர் வந்து எங்களுக்கு அங்கதான் ஃபில்லே பண்ணோம். அது கடைசியில நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நமக்கு கான்செப்டே அதோட முடிஞ்சு. அந்த டேங்க் வந்து எனக்கு வேஸ்ட் தான். நான் இது வரைக்கும் எடுத்துட்டு போனதுலேயே அந்த டேங்க் தான் சும்மா எடுத்துட்டு போயிட்டு சும்மா எடுத்துட்டு வந்து ஒரே ஒரு விஷயம் அந்த டிராவல்லே வச்சு. அது போக ஆஸ் யூஷுவல் ஜாக்கிலேருந்து எதுவுமே யூஸ் பண்ணல. அது எதுவுமே யூஸ் பண்ணல. கொண்டு போன பாதி விஷயங்கள் வந்து யூஸ் பண்ண அப்படியே எடுத்துட்டு போய் பொட்டாட்டோ கொண்டு வந்து அவ்வளோதான், வேற ஒன்றுமே அதில் நடக்கல. அதே மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நீங்கள் யாராவது போறீங்க அப்படின்னா லே போறீங்கன்னா டெல்லியிலேருந்து மணாலி வரைக்கும் உங்களுக்கு ப்ரீபெய்ட் சிம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரீபெய்ட் யூஸ் ஆகாது. நீங்கள் லடாக்ல சிம் வாங்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் ப்ரீபெய்ட் சிம்னா போஸ்ட்பெய்ட் சிம்மா மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அவ்வளோ டவர். இப்போ அந்த ஊரில் வந்து பெஸ்ட்டான டவர் எது கிடைக்கும்? நல்ல எந்த கம்பெனி கிடைக்கும்? இல்லை, நான் வந்து ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் வச்சிருந்தேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நானு, மணி, வெற்றி, நாங்கள் 3 பேருமே ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் தான் வச்சிருந்தோம். ஸோ ஏர்டெல் கிடைச்சிட்டே தான் இருக்கு. ப்ரீபெய்ட் கிடைக்கலையா? ப்ரீபெய்ட் கிடைக்காது. ப்ரீபெய்ட்க்கு ஆமாம், அது வந்து இதனால அப்படி எதுனா டிஃப்ரென்ஸ் அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி போனால் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது வந்து அந்த இடம் மட்டும் அந்த பர்டிகுலர் லோக்கல் ஷாப்பில் நீங்கள் ப்ரீபெய்ட் சிம் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் போஸ்ட்பெய்டு இருந்தால் போஸ்ட்பெய்டு யூஸ் ஆகும். அப்படி பார்த்தா நம்ம முன்னாடி சிம் வாங்குறதுக்கு இருக்கிற சிம்மை போஸ்ட்பெய்டாக மாற்றிடலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு சிம்மை போஸ்ட்பெய்டு வச்சுக்கோங்க. ப்ரீபெய்டே வச்சிருந்தாலும் போஸ்ட்பெய்டு ஒரு சிம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்டேஜ். நாங்கள் வீடியோஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறது, ரூட் மேப் பார்க்கறது எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து டவர் இருக்கிற இடத்துலயே ஆக்சஸ் பண்ணிட்டோம். கூகுள் மேப்பாக இருக்கட்டும், ஐ மேப்பாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஸ்பாட் பார்க்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் நாங்கள் முன்னாடியே பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு டவர்ல இருந்து நகர்ந்ததே. இல்லைன்னா நீங்க எங்க போனா டவர் கிடைக்காது. நைட்ல எல்லாம் ஸ்டே பண்ணிருப்பீங்க. அந்த குளிர் எப்படி இருந்துச்சு? தூக்கம் வந்துச்சா? குளிர்ன்ற தாண்டி எனக்கு 2 விஷயம் பிரச்சனையா இருந்தது. என்னன்னா தெரியாத இடத்துக்கு போயிட்டோம். மணி, வெற்றிலாம் டென்ட்டுக்குள்ள படுத்து ஜாலியா படுத்துட்டாங்க. எனக்கு தூக்கமே வரல. சின்ன சத்தம் கேட்டாலும் அதுவா இருக்குமோ இல்ல இதுவா இருக்குமோ அப்படின்னு. சரி இதுதான் பிரச்சனை சொல்லி நான் காருக்குள்ள போய் படுத்தேன். காருக்குள்ள மயான அமைதி. அப்பவும் தூக்கம் வரல. அதுக்கப்புறம் டயர்டாகி அப்படியே தூங்கி பழக்கமாகி அப்புறம் அது சரியா. அது வரைக்கும் அது பிரச்சனையா தான் இருக்கு. நிறைய ஊரு போயிருப்பீங்க. அந்த தண்ணி எல்லாம் செட் ஆயிடுச்சா? நாங்க எல்லா இடத்துலயுமே கேன் எடுத்துட்டு போயிட்டோம். குடிக்கிறதுக்கு இங்க இருந்து கேன் எடுத்துட்டு போயிட்டு 25 லிட்டர் அங்கங்க புடிச்சுக்கிட்டோம். மேக்சிமம் ஆரோ வாட்டர் எல்லா பெட்ரோல் பங்க்லயும் இருக்கு. அதனால நமக்கு அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் பெருசா வரல. நாங்க வரும்போது அந்த 25 லிட்டர்ல ஒரு 1/4 லிட்டர் என்னமோ மிச்சம் பேலன்ஸ் இருந்து எல்லாமே முடிஞ்சு. அதாவது நான் சொல்றது ஒவ்வொரு ஊருக்கு 25 லிட்டர் தீர்ந்தது. ஏன்னா சமையல் செய்யறோம், குடிக்கிறோம், இருக்கிற கேன் எல்லாம் அதுலதான் கன்வெர்ட் பண்ணி வைக்கிற தண்ணி பாட்டுக்கு. அப்படி பார்த்தா அது 10 தான். ஒரு 2 ஒரு 3 ஒரு சில டைம்ல ஒரு இப்ப கண்டினியூஸ் ஸ்ட்ரெச் அடிக்கும் போது 25 லிட்டர் பெருசா தேவைப்படல. ஆனா நிறுத்தி பண்ணோம் இல்லையா, டெல்லிக்கு அப்புறம் நிறுத்தி போன எல்லா இடத்துலயுமே எனக்கு 25 லிட்டர் பத்தல. நிறைய ஃபுட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுல வந்து எது வந்து ரொம்ப வியர்டா இருந்துச்சு, இதுல எது சூப்பரா இருந்துச்சு அந்த மாதிரி? இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நாங்க வெளியே ஃபுட்டு பெருசா சாப்பிடல. நாங்களே சமைச்சு தான் சாப்பிட்டோம். அங்கங்க தாபால சாப்பிட்டோம். தாபால பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா என்ன இருக்குன்னு பார்த்தா ரொட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ ரொட்டியும் ஒரு சில விஷயங்கள் சாப்பிட்டோம். அப்போ ரிட்டன் வரும்போது இவன் வெற்றியும் மணியும் சிக்கன் ரிலேட்டடா சாப்பிடணும்னு சொல்லி ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டோம். அது அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். பட் எனக்கு அங்கே சாப்பிட்ட வரைக்கும் ஓகே தான். அது எப்படி சொல்றது, புதுசா இருந்தது. ஒரு சில இடத்துல ஓகே, ஒரு சில இடத்துல ஓகே இல்லை. ஆனால் வரும்போது எல்லா இடத்துலையுமே ஃபுட்டு வந்து நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்க இப்போ 2 நாள் 3 நாள் கண்டினியூஸ் செச் அடிக்கிறோம்னா அப்போ உட்காந்து சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நாங்கள் வெளியே தான் சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ வெளியே சாப்பிட்டாலும் பட்ஜெட்ல சாப்பிடணும்னா ரொட்டியும் அந்த ஒரு மசாலா ஒன்று தருவாங்க, அதுதான் சீப்பு. 100 ரூபாக்குள்ள முடியும். 3 பேரே சாப்பிட்டாலும் ஒரு ரொட்டி 5 ரூபாயோ 7 ரூபாயோ. எத்தனை ரொட்டி வாங்கி சாப்பிட்டாலும் மெதுவா இருக்கும், எவ்வளவு வேணா சாப்பிடலாம், உள்ள போயிட்டே இருக்கும். ஸோ அதான் அது பெருசா பட்ஜெட்டில் துண்டு இல்லை. இப்போ இதெல்லாம் தாண்டி அந்த ஊர் மக்கள் அவங்க கிட்ட எப்படி, அந்த மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு மாதிரி யாரா நீங்க எங்க ஏரியாவுல வந்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்த இடம் வந்து காஷ்மீர். அந்த இடம் வந்து ரொம்ப வியர்டா, அது ஒரு ஸ்ட்ரீட்குள்ள தெரியாம போயிட்டோம். ஆக்சுவலா அது லியோ காஃபேன்னு நினைக்கிறேன். அதுக்கு போற வழி தான். அங்க வந்து எல்லா இடத்துலயுமே அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஏதோ சம்திங் நடந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப பதட்டமான இடம் அது. இப்போ அவங்க என்னங்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸரு அந்த மிலிட்ரியில இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சரிப்பா போப்பா போயிட்டு ரிட்டர்ன் வந்து திருப்பி அதே என்ட்ரியில உன் பேர் வந்து கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. பட் நாங்கள் அதை பண்ணல, அது வேற விஷயம். நாங்கள் உள்ள வந்தது ஒரு பக்கம், வெளியே போனது ஒரு பக்கம். ஆனா அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரீட்குள்ள போற அந்த ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 10 கிலோமீட்டர் எப்பா எனக்கு அல்ல இல்லை, நான் சொன்னா மணி பயந்துருவான்ட்டு ஒரு பக்கம். மணிக்கு டிஃபால்ட்டா தெரிஞ்சிருச்சு, ஓ இந்த ஏரியா வந்து ஒரு, ஏன்னா போறவன் எல்லாம் முறைக்கிறான் அப்படிங்கிறாங்க. நமக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு ஏரியா மட்டும். அதே இடத்துல இங்க லியோ காஃபேல இருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த முஸ்லீம்ல ஏதோ ஒரு நோம்பு நினைக்கிறேன், ஏதோ சம் பண்டிகை. அங்க வந்து வாழைப்பழம், இந்த ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் போற எல்லா காருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்க. அந்த ஏரியா ஜென்யூனா இருந்தது. காஷ்மீர் தான், ஆனா அதுலயே ஊருக்கு உள்ளேயும் ஊருக்கு வெளியே இல்ல அவுட்டர்ல இல்ல சென்டர் ஆஃப் சிட்டில அதெல்லாம் பிரச்சனை. எல்லாருமே நீட்டா பழகுறாங்க. கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபா. எல்லா ஊர்லயுமே பாசிட்டிவும் இருக்கு,
இருக்கு, நெகட்டிவ். ஆமா, இது அந்த ஊருன்னு இல்ல, நம்ம ஊருக்குள்ளயுமே அப்படி இருக்கு. எல்லா ஊர்லயும் கொஞ்சம் சேஃபா ப்ரீ பிளான்டா இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணலாம், ஆனா எல்லா இடத்துலயுமே அது நடக்குமான்னு தெரியாது. ஆகாது. ஸோ அது வேஸ்ட் தான். டிராவல் பண்ணும்போது நீங்க நம்ம நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்தா அதுவே பெரிய விஷயம் தான். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம வந்துருவோம். இப்போ வந்துட்டு ஒரு 5 ரேட்டிங் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் போயிட்டு வந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 5க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 5 தான். ஏன்னா நீங்க ஒரு டூரரா போறீங்கன்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் அதெல்லாம் யோசிப்பீங்க. ஒரு நீங்க டிராவல் தான் பண்ண போறேன், எனக்கு என்ன சுத்தி என்ன இருக்கோ அதை நான் அப்சர்வ் பண்ண போறேன், என் பீஸுக்காக போறேன் அப்படின்றப்ப நீங்க அங்க நடக்கிற எல்லாத்தையும் காமான மைண்ட்ல எடுத்து நீங்க அது ஒரு அனுபவமா எடுத்துக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட கடமையா இருக்குமே தவிர அதுல ஆப்ஷனே இருக்காது. ஸோ அதுக்கு நீங்க 5 out of 5 தான் கொடுத்தாங்க. ஓகே, நான் ஐ திங்க் எல்லா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஷேர் பண்ண என்ன வேணும்ன்றது கமெண்ட்ல கேளுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா நான் அதுக்கு தகுந்த வேற ஏதாவது உங்களுக்கு லடாக் ஏதாவது போகணும், எனக்கு இது வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உடனே ரிப்ளை பண்ணுவோம். ஆமா, உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஆனா வேணுங்கிறதுக்காக ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா முடியாது. அதனால அதை மட்டும் பாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.